சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம். மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ராசியாதிபதி குரு பகவான், 10ஆம் பாவத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மாஸ்தானம் அப்படிங்கிற பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் 10ஆம் பாவம். ஜென்மஸ்தானம் தோற்றம், சரீரம், ஆற்றல், நல்ல ஒரு சக்தி, புஜபல பராக்கிரம வெளிப்பாடு அப்படின்னு இந்த ஜென்மஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த இரண்டுக்கும் குரு பகவான் அதிபதியாக இருப்பதனாலேயே மீனராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும். என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, அதிகப்படியான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்கென்று ஒரு உடல் உபாதை வந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் செய்கின்ற பணியிலே செவ்வனே செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள். வெகு நாட்களாக தாமதமாகி கொண்டிருந்தாலும் விடாமுயற்சியினுடைய பலனாலே அதை வெற்றி அடைவதை குறிக்கோளாக கொண்டு அதை அடைந்து திருப்தி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி 10ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பதனாலே சக ஊழியர்களிடம் நல்ல பெயரை எடுத்தவர்களாகவும் நன்கு அறியப்பட்ட நபராகவும் இருப்பாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கின்றார் என்றார், 1000 பேர்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இவரை அத்துணை நபர்களுக்கும் தெரியும்படியான ஒரு உறவு இவருக்கும் மற்ற அத்துணை பேருக்கும் கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் அதிலே தனக்கென்று ஒரு தன்னிகர் அற்ற தன்மை கொண்டவர்களாக விளங்குவார்கள் மீனராசிக்காரங்க. எந்த செயல்பாடிலும் எந்த விஷயத்திலும் இது செய்தால் இப்படி நடக்கும், அதனால் இதை செய்வோம், இப்படி நடக்கவில்லை என்றால் இதை மாற்றி செய்வோம் அல்லது இப்படி செய்வோம் அப்படின்னு ஒரு மாற்றி ஏற்பாடான விஷயத்தை வைத்து கொண்டுதான் அந்த விஷயத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள். அப்படியான அந்த மீனராசிக்காரங்களுக்கு பல நல்ல நற்பண்புகள் கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பல நன்மைகளை வழங்குகிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக இதுவரையிலே குரு பகவான் மீனராசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் பாவத்திலே இருந்தார். 2ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், புதிய வரவுகள், முயற்சிகள், குடும்பத்திலே சுப செலவுகள், குடும்பத்திலே புதிய உறவினர்களினுடைய வருகை, அதாவது யாருக்காவது திருமணமாக வேண்டியது, திருமண செலவுகள் ஏற்படுவது, அதே மாதிரி பல நல்ல விஷயங்கள், முதலீடு செய்வதற்கான சில விஷயங்கள் அப்படின்னு பல நன்மைகள்லாம் ஏற்பட்டு இருக்கின்றது. வரக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். 3ஆம் பாவத்திலே கொஞ்சம் கால மாற்றங்களை உருவாக்குவார். பணி மாற்றங்கள், சகோதரிகளிடம் சில உரசல் போக்குகள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக ஊழியர்களிடம் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இது ஒரு அமைப்பு. பொதுவாகவே குரு பகவான் 3ஆம் பாவத்திலே இருப்பதனால் ஏற்படக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குரு பகவானை வைத்து பலன் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நாம் நன்கு உணர வேணும். என்ன அப்படின்னா, எத்தனாம் பாவத்திற்கு உடையவர் மீனராசிக்கு குரு பகவான், அதே மாதிரி இன்னொரு பாவம் என்ன, அதற்கு உடையவர் இப்போ 3ல் போகிறார், அதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதன் மூலமாக எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்தால் நமக்கு அதன் மூலமாக பயன் அதிகமாக உண்டு. அந்த வகையில் குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு உடையவர் அப்படிங்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி ஜென்மஸ்தானாதிபதி 3ல் போகிறார் இல்லைங்களா,
அதனால் புதிய வகையான தன வரவுகளை ஏற்படுத்துவீங்க. ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக பண வரவுகள், பொருள் ஈட்டக்கூடியதிலே புதிய செயல்பாடு, திறன் வெளிப்பாடு அப்படின்னு நன்மைகள் நடைபெறும். புதிய முயற்சியில் ஈடுபடலாம். அதான் முக்கியம். நீங்கள் ஒரு நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு சுணக்கம் ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா அதை மாற்றி செய்து அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்திலே பலவிதமான செலவுகள் ஏற்பட்டாலும் அத்துணை செலவுகளும் சுப செலவுகளாக ஏற்படும். அதுதான் ஒரு முக்கிய விஷயம். தேவையற்ற வைத்திய செலவுக்குன்னு போனால் அது மனசு ஒரு வருத்தம் இல்லைங்களா? அது மாதிரி அல்லாமல் ஒரு சுப செலவுகள் குடும்பத்திலே ஒரு செயல்படுறது, ஒரு அசையா சொத்து வாங்குவது, அசையும் சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது அப்படின்னு சுப செலவுகள் குடும்பத்திலே நல்லபடியாக ஏற்படும். அது மாதிரி உங்களுக்கென்று ஒரு சொல் ஆற்றல், வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். உங்கள் பேச்சிற்கென்று மரியாதை உயரும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சொல்னு சொன்னால் மற்றவங்க கேட்கணும். அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார், தோன்றுக புகழுடன் தோன்றுக அஃதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா அதற்கு ஏற்றாற் போல பயன் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அப்படி பயன் அல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவதற்கு சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னுங்கிறது அதில் இன்னொரு அர்த்தமும் இருக்காது அந்த திருக்குறள். அப்படியாக இவ்வளவு நாள் நீங்கள் சொல்லுவதை மற்றவர்கள் ஏறுமுகமாகபடி கேட்காதபடி இருந்தால் வரக்கூடிய காலத்திலே அவைகள் அத்துணை பேரும் உங்களுக்கு சொல்லுக்கு மரியாதை கொடுத்து கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகின்றது இந்த சமயத்தில். அது உங்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் விஷயம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வருமான குறைவுங்கிறது நிவர்த்தி அடைந்து வருமான உயர்வுகள் ஏற்படும். அதனால் ஒரு நன்மைகள். மேலும் கும்பராசிக்கு அவர் 10ஆம் பாவத்திற்கு அதிபதி. அவர் 3ஆம் பாவத்திலே செல்வதனாலே பல நன்மைகள். தேவையற்ற உடல் சோர்வு நிலை மாற்றமாகும். மிகவும் கடினமான இறுக்கமான மன சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அவைகள் எல்லாம் கடினமான மன சூழ்நிலைகள், இறுக்கமான சூழ்நிலைகள் அத்தனையும் மாற்றமாகி ஏற்றமானபடிக்கு அவைகள் எல்லாம் மாற்றமாகும். அப்புறம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது, வருமானம் சொல்பமாக இருக்குது. இப்போ எப்போ தான் வருமானம் உயரும் என்று இயங்குபவர்களுக்கும் இந்த 6ஆம் பாவம் கூடுதல் வருது இல்லைங்களா? அதாவது 10ஆம் பாவாதிபதி 3ல் போகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால வருமான உயர்வுகளும் ஏற்படும். வருமானத்தினால் உடல் உபாதைகள், உங்களுடைய வேலையினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் நிவர்த்தியாகும். பல நன்மைகள் பெறுவார்கள். இந்த குரு பெயர்ச்சி 10ஆம் பாவாதிபதி 3ல் இருக்கிறதுனால பல நன்மைகள். அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 8ல் இருக்கார், 12ல் இருக்கார், 6ல் இருக்கார், 3ல் இருக்கார், எல்லாம் ஒரு பக்கம் அதனால் பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் பார்வையினாலே நன்மையை மட்டும்தான் செய்வார். அதான் குரு பகவானுக்கே உண்டான சிறப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார். அப்படியான நன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கும் உண்டே. மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையினால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பகுதியாக பார்ப்போம். குரு பகவானுக்கு மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பாவத்தில் இருந்து 7ஆம் பார்வை பார்க்கின்றார். அந்த 7ஆம் பார்வை அப்படிங்கிறது சப்தம பார்வை, அதான் நேர் பார்வை, 180 டிகிரி. அந்த பார்வையினாலே மீனராசிக்காரங்களுக்கு உண்டான 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 9ஆம் பாவம் பார்வை பெறுகின்றபடியினாலே உத்தியோக உயர்வு சொன்ன மாதிரி தான். மேலதிகாரியிடம் சுமூக நல்ல பெயர் எடுத்துதல், மரியாதை அதிகரித்தல், மகான்களை தரிசனம் செய்தல், தீர்த்த யாத்திரை, புண்ணிய யாத்திரைகள், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகின்றது. அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைப்பது, தனதானிய சம்பத்துகள் உயர்வது, வியாபாரத்திலே ஊடுபடியான தொழில்களை செய்து பொருள் ஈட்டுவது, வியாபார கூடுதல் லாபம் பெறுவது, லக்ஷ்மி கடாட்சம் அடைவது அப்படின்னு பல நன்மைகள் கிடைக்கின்றது. மேலும் மீனராசிக்காரங்களுக்கு 11ஆம் பாவம் குரு பகவானினுடைய 9ஆம் பார்வையினாலே பார்வை பெறுகிறது. முன்ன சொன்னவர் தான் 7ங்கிறது நேர்பார்வை, 9, 5 அப்படிங்கிறது விசேஷ பார்வை குரு பகவானுக்கு.
அப்படியான விசேஷ பார்வை 9ஆம் பார்வையினாலே குரு பகவான் மீனராசிக்காரங்களுக்கு 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பேர் அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, காரிய வெற்றி, தொழில் முன்னேற்றம், வீடு நிலம் வாங்குதலிலே போற்றுதலான பல நன்மைகள், உல்லாசமான ஒரு வாழ்க்கை, லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டைல், விலை உயர்ந்த உல்லாச வாகனங்கள் வாங்குவது அப்படின்னு பல நன்மைகளை உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை, அதாவது 9ஆம் பார்வையாக 11ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே உங்களுக்கு ஒரு ராஜ யோக அமைப்புகள் உருவாகின்றது. இது உங்களுக்கு ஒரு பல நன்மைகளை வழங்குகின்றது. அப்படியாக இந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறது. அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு நட்சத்திரப்படியான பலன்களையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அவங்க மீனராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது சில தடைகளை தந்த போதிலும் அவர்கள் விடாமுயற்சியினால் வெற்றி பெறுவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது சொந்தக்காரர்கள் மூலமாகவோ சகோதர சகோதரி மூலமாகவோ சில உபாதைகள் அல்லது மன வருத்தங்கள் ஏற்பட்டு ஆனால் பின்னாளிலே அது மறைந்துவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய வேலையாட்கள் அல்லது கீழ் அதிகாரியினால் சில சுணக்க சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும். இப்படியாக அந்த தனித்துவமான நட்சத்திர பலன்கள் கிடைக்கின்றது. குறிப்பாக இந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக மீனராசிக்காரர்கள் குரு பகவானை அதீதமாக வழிபாடு செய்ய வேண்டும். குரு பகவானை முதல்ல நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக மீனராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபாடு செய்தார்களே ஆனால் பல நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள்.
மேலும் இந்த சமயத்திலே குரு பெயர்ச்சியினால மீனராசிக்காரர்களுக்கு அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும், சகல சம்பத்துகள் கிடைக்க வேண்டும், தன வரவுகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்தி பூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. ஓம் பூர்வ புரோஷ்டபதா நக்ஷத்ரே மீனராசௌ ஜாதம் உத்திர புரோஷ்டபதா நக்ஷத்ரே மீனராசௌ ஜாதம் ரேவதி நக்ஷத்ரே மீனராசௌ ஜாதம் குரு பகவான் அனுகிரகேன சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினாலே காரியத்தை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். சகோதர சகோதரி உறவினர்கள் நண்பர்களிடம் சக ஊழியர்களிடம் நல்ல மதிப்பு பட்டம் கிடைக்க வேண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்பட வேண்டும். தொழில் அபிவிருத்தி அடைய வேண்டும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகத்திலே ஸ்திரத்தன்மை ஏற்பட வேண்டும். அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும். தீர்க்க ஆயுள் கிடைக்க வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம். சிவாய நமக. மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அதாவது அவங்களுக்கு எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கட்டாயம் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தருவாருங்க. எப்பயுமே நீங்கள் இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனே குருவாக வர்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நிதானமாக இருப்பீங்க. அதே நிதானத்தை நீங்கள் இந்த 1 வருட காலமும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த 1 வருட காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு 1 மற்றும் 10 கூடியவர் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான். இவர் 3ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. அப்போ 1ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1-10 3ஆம் இடத்துல போகிறனால முயற்சி ஸ்தானத்தில் குரு போகிறனால 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து 1-10 குரு 3ல் இருக்கிறனால மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் பெண்களாக இருந்து இல்லை ஆண்களாக இருந்தாலுமே மாமியாருக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது தற்பொழுது விலகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. அடுத்து குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல படுதுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்துல வந்தது சரியில்லை அப்படின்னு நினச்சி பயப்பட வேணாங்க. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன், அதனால உங்களுக்கு கட்டாயம் அவர் நன்மைகளையே செய்வார். அவரோட பார்வை 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல படுதுங்க. முதல்ல அவரோட 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்க. கேது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ குருவோட பார்வை அங்கே படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் உட்கார்ந்து பேசி தீர்த்து அதன் மூலியமாக நீங்கள் இந்த சமயத்தில் குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் மனதிலையும் ஒரு அமைதியை கொண்டு வருவீங்க. குறிப்பாக உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு எதில் பிரச்சனை வரும்னா குழந்தையோட வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும். அது இப்போ நீங்கும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக நன்மை கிடைக்க போகுது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு அடித்தளமாக அவங்க இருப்பாங்கங்க. பேர் புகழ் சமுதாயத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி திருட்டு போன பொருள் ஏதாவது ஒரு பொருள் காணா போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் உங்கள் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. பிஆர் சிட்டிசன்ஷிப்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த
குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனது 7ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்குறாருங்க. மறைமுக ஞானம் உங்களுக்கு கிடைக்குங்க. மறைப்பொருள் ஞானம் கிடைக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும், அது பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். என்னடா நம்ம இப்படி நினச்சோமே இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம் கிடைக்குங்க. அது மாதிரி கடன் பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக தீரும். வாழ்க்கை துணை 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறனால வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்பு நல்லாவே இருக்குங்க. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சாதகமாக முடிக்குங்க. ரொம்ப நாளாக நான் பிஹெச்டி படிச்சுட்ருக்கேன், என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு கட்டாயம் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வாழ்க்கை துணையோட உடன்பிறப்பின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சமயத்தில் சூப்பராக இருக்குது. அடுத்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 11ஆம் இடம் அப்படின்னா நீண்ட கால ஆசைகளை அபிலாஷங்களை குறிக்கக்கூடிய இடம். ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துட்டுருக்கும். அந்த ஆசை இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்க போகுது. பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் கிடைக்க போகுதுங்க. அது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். தொழில் மூலியமாக நல்ல லாபம் பண வரவு கிடைக்குங்க. விரய சனி நடக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு பண வரவு சனி பகவானும் கொடுப்பார். விரய சனிங்கிறது பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைப்பார். அதே மாதிரி குருவும் உங்களுக்கு சாதகமாக பண விஷயத்தில் நிறையவே சாதகம் பண்ணுவாருங்க. ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு அவசியங்க. உங்களுக்கு முடிஞ்சதாக சேமிப்புக்கான வழிமுறைகளை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக மனமகிழ்ச்சி கிடைக்கும். சுய தொழில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த வருடம் இருக்குங்க. உங்களோட குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும், கொள்ளு தானம், கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதை தீர்க்கறதுக்காக விநாயகர் வழிபாடும் கொள்ளு தானம் பண்ணுறதும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024-25ஆம் ஆண்டுக்கான குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மீனராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பயிற்சிங்கிறது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிற மேஷராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிநாதன் குரு மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம் காலை 10:31:36 மேஷராசியிலிருந்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல ஸ்தான பலத்தோடு இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஸ்தான பலத்தை இழக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபார வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்தின் மூலமாக லாபம், குழந்தைகளால் லாபம், குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்துதல், வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் 3ஆம் இடத்துல ராசிநாதன் போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து பார்வை பலம் நல்லா இருக்கிறதுனால செல்வாக்கு, மரியாதை, பதவி உயர்வு போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துறாரு. 3ஆம் இடத்துல இருந்தாலும் எதிரி வீட்டில் இருந்தாலும், எதிரி வீட்டில் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராசிநாதன் பலமில்லாத இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். ஆனால் அந்த இடத்துல பலம் இல்லாமல் இருக்கிறதும் மறைஞ்சிருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. நல்ல நண்பர்களின் உதவியும் அறிமுகமும் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆத்துக்காரி, உங்கள் மாமி, உங்கள் ஆத்துக்கார மாமி அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அதில் விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. இதனால் பூர்வ புண்ணிய பலம் மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தான பலமும் அதிகரிக்கிறதுனால அனைத்து விதமான பாக்கியங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். குழந்தை பாக்கிய பேர், சொந்த வீடு வாங்கிறது, வண்டி வாகன பாக்கியம், பூர்வீக சொத்து பாக்கியம், இப்படி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதாவது நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க, அதை தேடி கொண்டு வந்து இந்தாப்பா உங்கள் பூர்வீக சொத்து, உங்கள் கொள்ளு தாத்தா சொத்து நீ விட்டுட்டு வந்துட்டீன்னு கொண்டு வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு போவா. அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலம் இது. இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று சறுக்கல் ஏற்பட்டு பின் சரியாகும். அதாவது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டால், முதல்லையே ஆரம்பத்திலே நடக்காது. 2025 மே மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்படி சொல்கிறோம். அப்படி இல்லை, அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு நல்ல விஷயம் தான். ஈவன்தோ சனி பார்வையில் குரு இருந்தாலுமே அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும், கடல் கடந்து போனவா திரும்பி கடல் கடந்து பாரதம் திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த திருமண வயதினர் திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பது மட்டும் இல்லாமல் திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும், ஆண்டாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த வருஷ கடைசி வரைக்கும் இழுத்துட்டு 2025 நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, தசமஸ்தானத்து அதிபதி 3ஆம் இடத்துல மறையிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி துவக்குங்க. இல்லாட்டி அதில் வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமான வெற்றியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்கள் 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வருமானத்தை கொண்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கு, அதாவது பராமரிப்பு செலவுகள் புதுசாக முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியமும் சரி, தாயாரின் ஆரோக்கியமும் சரி, மருத்துவ ரீதியாக உதவிகளுக்கு பெற்று அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகள் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மையை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உச்சஸ்தானத்துக்கு, தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்கார். அதனால் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும், திரவிய லாபம் ஏற்படும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படணும். இந்த மீனராசியில் பிறந்த வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், வயசானவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, உடல் உபாதைகள் இருந்தாலும் அதன் மூலமாக எந்த விதமான சங்கடமும் இருக்காது. கடந்த காலத்தில் இருந்த சங்கடம் தான் இருக்குமே தவிர புதுசாக சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சனி பயிற்சிக்கு அப்புறம் மந்தத்தன்மை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ குரு 4ஆம் இடத்துக்கு போகிறாரோ அப்போ உங்கள் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைக்கும். அதாவது அடுத்த மே மாதம் வரைக்கும், அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் உடம்பில் இருக்கிற வியாதியை அப்பப்போ மருத்துவ ரீதியாக சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, விரயஸ்தானத்தில் சனி இருக்கார் அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும். அதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த செலவுகள் குறைய துவங்கும். இருப்பினும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 2024-25 அப்படிங்கிறது குரோதி வருஷ குரு பயிற்சிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கின்ற காரணத்தினால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை, பிராயச்சித்தம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்க தோணும்ல. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு. 2வது உங்கள் வீட்டிலையோ இல்லை அம்மன் கோயில்லையோ, அதாவது துர்க்கை கோயில்லையோ வாரம் ஒவ்வொரு வாரமும் என்றைக்கு முடியறதோ, ஞாயிற்றுக்கிழமை பண்ணினா விசேஷம், வெள்ளிக்கிழமை பண்ணினா விசேஷம். அந்த குளிகை நேரம்னு ஒன்று இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 to 4:30, எல்லோரும் ராகு காலத்தில் சொல்லுவாங்க, நான் ராகு காலத்தில் சொல்லலை. குளிகை நேரத்தில் போயிட்டு விளக்கு நெய் விளக்கு ஏற்றணும், பசு நெய் விளக்கு. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காத்தால் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குளிகை நேரம். அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் நெய் விளக்கு பசு நெய் விட்டு விளக்கு பசு நெய் விலை ஜாஸ்தி தான், 1500 ரூபா 1 கிலோ.
அதை வாங்கி தான் நீங்கள் விளக்கேற்றணும். அதை பண்ணினேன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், மன தெளிவு ஏற்படும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இது ஃபஸ்ட்டு பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம், காத்தால தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் தினமும் சாயந்தரம். தினமும் முடியலையா, அட்லீஸ்ட் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் துண்டு சாற்றி வழிபடுங்கள், கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் மே 1ஆம் தேதியிலேருந்து மே 14, 2025 வரைக்கும் உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சள் கலர் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று, ஒன்றா மஞ்சள் கலர் பனியன், ஒன்றா மஞ்சள் கலர் ஜட்டி, ஒன்றா மஞ்சள் கலர் ஷர்ட்டு, மஞ்சள் கலர் கர்ச்சீஃபு, மஞ்சள் கலர் ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் பேண்டு, மஞ்சள் கலர் கயிறு, மஞ்சள் கலரில் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் உடம்பில் பட்டுண்டே இருக்கணும். அப்படி சப்போஸ் எதுவுமே கிடைக்கல, எனக்கு மஞ்சள் கலர் யூஸ் பண்ண பிடிக்கல, ஏதாவது ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா ஒன்றும் வேணாம், விரலி மஞ்சளையோ இல்லை குண்டு மஞ்சளையோ வாங்கி உங்கள் பர்ஸுக்குள்ளேயோ பேக்கெட்டுக்குள்ளேயோ வச்சுக்கோங்க. இல்லையா முடிஞ்சதுன்னா இடுப்புலையோ இல்லை கையிலையோ கட்டிக்கிறது நல்லது. விரலி மஞ்சளை கட்டிக்கிறது நல்லது. சார், ஆண்கள் விரலி மஞ்சள் கட்டிக்கலாமா? தாராளமாக கட்டலாம். மஞ்சள் உடம்பில் இருந்ததுன்னா கிருமி நாசினி, உடம்பு வியாதி வராது. ரெண்டாவது, குரு பகவானின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களுடன் தொடர்ந்து சேர்ந்தே பயணிக்கும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்களான்னா மே 1ஆம் தேதி குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்க போகிறார். 3ஆம் இடத்துல குரு, 7 நாட்டு சனி துவங்கி இருக்கு. நிறைய பேருக்கு பயம், ஐயோ 7 நாட்டு சனி துவங்கி இருக்கே என்ன பண்ணுறது. அதுக்கும் மேலே ராசியிலே ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ராசியிலே ராகு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அதாவது நம்ம மனசே நம்மளுக்கு வந்து விரோதியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. ராசியில் ராகு இருக்காரு, நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான், நம்ம தேவையில்லாமல் போய் மாட்டிப்போம், பொண்ணுங்க கிட்ட மாட்டிப்போம், ஒரு அதிகப்படியான வசதியான வாழ்க்கையை நினச்சி மாட்டிப்போம், பெருசாக கடன் வாங்கி மாட்டிப்போம், பார்ட்னர்ஸை நம்பி மாட்டிப்போம், தொழிலில் விரிவுபடுத்துகிறோன்னு மாட்டிப்போம். இப்படிலாம் நிறைய நீங்கள் பயப்படுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் எது பண்ணணும்னு நினச்சாலும் 3ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுப்பார். நீங்கள் பெருசாக வந்து இப்போ ஒரு ஜென் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு லேடி கிட்ட அட்ராக்ட் ஆக போகிறாங்க, அவங்க மாட்ட போகிறாங்க அப்படின்னா குரு சொல்லுவார், மாட்டக்கூடாது, இது வந்து தப்பு, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை நல்வழிப்படுத்துவார். ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் குரு வந்து இது வேண்டாம், இது வேண்டாம், இதை செய், இது வேண்டாம், இதை செய், இதை வேண்டாம் அப்படின்னு உங்கள் மனசுலேயே வந்து ஒரு உந்துதலை ஏற்படுத்தி அந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்துருவார். ஸோ கவலைப்படாதீங்க, சரிங்களா? 7 நாட்டு சனியை நினச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது ராசியில் ராகு இருக்காரு பார்த்தீங்களா, அதை நினச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைசிங் கெப்பாசிட்டி அப்படின்றத குரு பகவான் ஏற்படுத்துவார். ஸோ அதை நினச்சி பயப்பட வேண்டாம். தொழில் வந்து பாருங்கள், இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தொழில் இப்போ குரு பயிற்சி வச்சு நாங்கள் தொழில் புதுசாக தொடங்கலாமா, இது வந்து காம்ப்ளிகேஷனில் போய் முடியுமா, நஷ்டத்தில் போய் முடியுமா அப்படிலாம் இல்லைங்க. தாராளமாக புது தொழில் தொடங்குங்க. முயற்சி அப்படின்றது ஒன்று நீங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி உழைப்பு, உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு மூலதனம். எல்லாருக்குமே, நாங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம உழைப்பு தான் நம்மளுக்கு மூலதனம். நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்றது எரியிற விளக்கில் என்ன மாதிரி தான், அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணதே தவிர அதிர்ஷ்டத்தை வச்சு யாராலையும் பெரிய ஆளாக வந்துட முடியாது. அப்படி அதிர்ஷ்டத்தை வச்சே பெரிய ஆளாக வந்துட்டவங்க வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு தான் மூலதனம். உங்களோட உழைப்பை நம்புங்க. நேரத்தை நம்ம பெருசாக நம்பணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே குரு பகவானோட இப்போ பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது.
பாதகமாக இல்லை, கவலைப்படாதீங்க. ஸோ புது தொழில் தொடங்கணுமா, தாராளமாக தொடங்குங்க. தொழிலை விரிவுபடுத்தணுமா, தாராளமாக விரிவுபடுத்துங்க. ஆனால் பெருசாக கடை வாங்கி பெரிய லெவலில் விரிவுபடுத்தாதீங்க. அதாவது வரவுக்கு மிஞ்சின செலவு அப்படின்றது வேண்டாம். நாளைக்கு வந்துடும் அப்படின்னு இன்னைக்கு பெரிய முதலீடு வேண்டாம். ஜாக்கிரதையே செய்யணும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெரியவங்க ஆற்றுல போட்டால் கூட அளந்து தான் போடணும் அப்படின்னு. அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டு. அதே மாதிரி புதுசாக ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா, அது ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. பொதுவாக ராசியில் ராகு உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, லேடிஸ்னோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். அது ஒரு நல்ல லேடினோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. அந்த லேடினால ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். அப்போ உங்கள் லைஃப்லேயும் ஒரு லேடினோட என்ட்ரன்ஸ் வருது அப்படின்னா வாசல்லே அப்படியே தள்ளி வச்சுடுங்க, உள்ளே கூப்பிடாதீங்க. அந்த கெப்பாசிட்டியை குரு பகவானே கொடுப்பாரு. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு காஷியஸாக உங்களுக்கு சொல்கிறோம், சில சின்னஸாக எச்சரிக்கிறோம், அவ்வளோதான். இதே லேடிஸ் மீன ராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஜென்னோட இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு வரப்பாக்கும். அது ஜென்ஸ்க்கு எப்படி சொன்னோனோ அதே மாதிரி தாங்க. ஜென்னோட இன்டர்ஃபியரன்ஸாக இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்டை தவிர தேவையில்லாமல் மற்ற ஜென்னோட இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் என்ட்ரி பண்ண விடாதீங்க. இது மீனராசிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் எப்பயும் பொருந்தக்கூடிய ஒரு அட்வைஸ் தான். எல்லாருமே இப்படி உஷாராக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. இது எப்படின்னா, மற்றவங்கள நம்ம லைஃப்பில் என்ட்ரி பண்ண விட்றது அப்படிங்கிறது வேலியில் போகிற பாம்பை தூக்கி நம்ம தோல் மேலே வலியை போட்டுக்கின கதையாயிடும். அந்த வேலை செய்ய வேண்டாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பெரிய கடன் வாங்க வேண்டாம். பார்ட்னர்ஸை முழுசும் நம்ப வேண்டாம். நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸை 100க்கு 100% நம்புறது அப்படின்றது வேண்டாம். உங்கள் பார்ட் என்ன ஒர்க்கோ நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் பார்ட் என்ன பவரோ அதை வச்சுக்கோங்க. அவங்க பார்ட் பவர் மட்டும் அவங்களுக்கு கொடுங்க, மொத்த பவர்ஸையும் அவங்கக்கிட்ட கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரீதியாக. அதுக்கப்புறம் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வாக்குவாதங்கள் அடிக்கடிக்கு வரும். அந்த வாக்குவாதங்களில் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற டிபேட் ஒன்றும் நம்ம நடத்த போகிறதில்ல. வாழ்க்கை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்துருங்க. என்ன இப்போது விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லைங்களா? அதனால் விட்டு கொடுத்துருங்க. அவங்களே பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டோம். விட்டு கொடுத்து போகும்போது லைஃப் ஸ்மூத்தாக போகும், பிரச்சனை இல்லை. குழந்தைங்கன்னு போது சின்ன கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்களா நான் செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க. இது எல்லாமே கொஞ்சம் சகஜம் தானேங்க. லைஃப்னா எல்லாத்தையும் பண்ணி பார்த்து தானே ஆகணும். ஸோ பிள்ளைங்கக்கிட்டேயும் விட்டு கொடுத்து போகிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணி எது ஒன்றும் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அரவணைச்சி போங்க, எல்லாமே ஸ்மூத்தாக நிற்கும். அதாவது ஸ்மூத்தாக வந்துடும். பிள்ளைங்களை இல்லை நீ இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடாதீங்க. செஞ்சால் நல்லா இருக்கும்ப்பா, உன்னால் முடிஞ்சால் செய்ப்பா, இல்லைனா உன்னோட ஆப்ஷன்ப்பா, நீ செஞ்சியானா உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு புரிய வைங்க. பிள்ளைங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ பிள்ளைங்களோட படிப்பும் ஸ்மூத்தாக போகும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ ஃபேமிலி ரீதியாக பார்த்தீங்களான்னா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஒரு மகிழ்ச்சியான, குதூகலமான, அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால. சரிங்களா? இது ஃபேமிலி ரீதியாக. அதே மாதிரி ஒரு சினிமா தொழிலில் இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது உங்கள் உழைப்புன்ற மூலதனத்தை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அதனோட அவுட்புட் சூப்பராக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில். உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும், பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஹானஸ்ட்டாக மட்டும் உங்கள் உழைப்பில் இருங்க. ஏன்னா சனி அங்கே இருக்கார், ஹானஸ்ட்டாக இருங்க. பொதுவாக ராகு ராசியில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஒரு க்யூரியாசிட்டி ஏற்படுத்துவார். இது வாங்கணும், அது வாங்கணும், ஆடம்பர செலவு மேலே ஒரு அட்ராக்ஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போதை, அந்த ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு அட்ராக்ஷன் வரும். ஆனால் அதை குரு பகவான் அப்படியே எரேஸ் பண்ணிவிடுவார், கவலைப்பட வேண்டாம். நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க. குரு பகவான் எரேஸ் பண்ணாலும் நீங்களும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது தானே, அது பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தொழில் ரீதியாக இப்போ யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கடை வாங்கணும்ப்பா கொஞ்சம் ஷூரிட்டி போடு அப்படின்னா கண்டிப்பாக போடாதீங்க. அது அந்த கடன் உங்கள் தலையில் விடிஞ்சிடும். அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட கடன் கேட்குறாங்க அப்படின்னா கடன் கொடுக்காதீங்க, உங்களோட நட்பு முறிஞ்சிடும். அதனால் கடன் கொடுக்கறது வேண்டாம், நட்பு முறியது ரெண்டாவதுங்க, அந்த கொடுத்த காசு திரும்பி வராது, அதனால் அது வேண்டாம். புதுசாக சொத்து, வீடு, இந்த மாதிரி நிலம், அந்த மாதிரி எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனோட லீகல் பேப்பர்ஸை கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இது ஒரு காஷியஸ்னஸ்க்காக சொல்கிறேன், பயப்பட வேண்டியதில்லை. ஒரு எச்சரிக்கையை நீங்கள் செக் பண்ணிக்கிறது விசேஷம். சரிங்களா? இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைங்க உழைச்சிங்களான்னா கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத போகிறீங்க அப்படின்னா உழைப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடணும். அதாவது எல்லாரும் ஒரு நாள் படிக்கிறாங்கன்னா நீங்கள் 1.5 நாளாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க, கண்டிப்பாக செலக்டும் ஆகிடுவீங்க. லவ்வர்ஸ்
நாங்கள் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, 2 வருஷமாக லவ் பண்ணுறோம், 3 வருஷமாக லவ் பண்ணுறோம், எங்களோட லவ் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை பிரேக்கப் ஆகுமா, அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஈஸியாக கண்டினியூ ஆகும். எங்கள் 2 பேருக்கும் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வருதே. கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லாத லவ் வந்து லவ்வே இல்லை இல்லைங்களா? கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதானே செய்யும். சரிங்க, அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? விட்டு கொடுத்து போயிடுங்க, கான்ஃப்ளிக்ட்ஸ் வராது. லவ் நாங்கள் கொண்டு போய் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகலாமா? தாராளமாக கொண்டு போங்க. அதாவது பேச்சுவார்த்தை கல்யாணத்துக்கு பேச ஆரம்பிக்கலாமா? தாராளமாக பேசுங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லலாமா? தாராளமாக சொல்லுங்கள். கல்யாணம் இந்த வருஷத்தில் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பெருசாக உங்களுக்கு இடையூறு அப்படின்றது எதுவும் இல்லைங்க. உங்கள் மனசு தான் உங்களுக்கு இடையூறு. உங்கள் மனசை நீங்கள் வந்து கோப்பப்படுத்தி பக்குவப்படுத்திட்டீங்க அப்படின்னா இடையூறு அப்படின்றது எதுவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலில் ஹானஸ்டி அப்படின்றது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எங்கள் 100க்கு 100% ஆனஸ்ட்டாக இருக்க முடியாதுங்க, கரெக்ட் தாங்க. தங்கம் கூட சுத்தமாக இருந்தால் நகை செய்ய முடியாது. கொஞ்சமான காப்பர் கலக்கணும். ஓரளவுக்கு ஹானஸ்டியாக இருங்க. அதாவது 100க்கு 100%ல் 100க்கு 90% ஹானஸ்டியாக இருங்க. சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டியதில்லை, ராகு பகவானை நினச்சும் பயப்பட வேண்டியதில்லை. குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நிறைய ப்ளஸ்ஸஸ், கொஞ்சோண்டு மைனஸ் தான். இந்த கொஞ்சோண்டு மைனஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, ராசியில் ராகு இருக்கான். ராகுலாம் வந்து சும்மா என்ன கண்ணே மூக்கே வாயெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான். அவனை அடக்கணுன்னா காளி வழிபாடு, உக்ர தேவதை வழிபாடு தான் ராகுவை காம் பண்ணும். அப்போ காளி வழிபாடு பண்ணுங்க. காளி வழிபாடு நாங்கள் பக்கத்தில் காளி கோயிலே இல்லைங்களேங்க அப்படின்னா, நிறைய ஈசன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரும்போது காளி அப்படின்னு இருப்பா. அந்த காளி வழிபாடு, அந்த காளியை கும்பிட்டுட்டு வாங்க, காளிக்கு விளக்கேற்றுங்க. இல்லைங்க பக்கத்தில் காளி கோயிலே இருக்குது அப்படின்னீங்களா, காளிக்கு பான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காளிக்கு வந்து பான் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பான்றது என்னென்னா பீடா, ஸ்வீட் பீடா இருக்குது பார்த்தீங்களா? காளி கோயில் பக்கத்துலேயே இருக்குன்னா மற்ற காளிக்கு ஒரு பீடா வாங்கி கொடுங்க. ஸோ ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் சக்ஸஸ் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம லைஃப்பில் எந்த வெற்றி வேணும்னாலும் மற்ற காளியை கும்பிடணும். ஸோ மற்ற காளிக்கு நீங்கள் ஒரு பீடா வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா சிகப்பு கலர் பூ கொடுக்கலாம். எதுவுமே இல்லை, ஒரு விளக்கேற்றலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் காளி கோயிலே இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒரு காளி ஃபோட்டோ வாங்கி வச்சு விளக்கேற்றலாம். வீட்டில் காளி வைக்கலாமாங்க, வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படிம்பாங்க. உக்ர தேவதையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நிறைய ஜோஷியர்கள் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாக வந்து பாருங்கள், அந்த தேவதைகள்லாம் உக்ரமானது எதனால்? அவங்களோட பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க உக்ர ரூபம் எடுத்தாங்க, ஓகேங்களா? அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்காக உக்ர ரூபம் எடுத்தவங்க நம்மளை எப்படி கெட்டு போக வைப்பாங்க? ஸோ அது வந்து எல்லாரும் சொல்கிறது தப்புங்க. தாராளமாக மாதா காளி வழிபாடு வீட்டில் பண்ணலாம், சரிங்களா? கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி காளி ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாந்த ஸ்வரூபினி, அந்த தட்சிண காளியை நாக்கு தொங்க போட்டுட்டு தான் இருப்பாள். அவள் கொஞ்சம் சிரிச்ச முகமாக சாந்த ஸ்வரூபியாக இருப்பாள். அந்த மாதிரி வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லைங்க எங்களுக்கு பயமாக இருக்குது மற்ற காளி வழிபாட்டுக்கு அப்படின்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் அம்பாள் ஃபோட்டோ இருக்குன்னா அந்த அம்பாலை வந்து முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி டெய்லி வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா மைஷாசுர மர்த்தினி ஸ்லோகம், அந்த அம்பாள் ஃபோட்டோ முன்னாடியே வந்து மைஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் டெய்லி சொல்லுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். ஆக மொத்தம் மீன ராசி பயப்படவே வேண்டியதில்லை. நிறைய ப்ளஸ்ஸஸ், 1-2 மைனஸ் தான், கவலையே பட வேண்டாம். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால் சொல்ல முடியும், சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுக்கணும். எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் தொழிலில் மேன்மையும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.